என்ன இந்த அவசர நிதியுதவி? நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 5வது மீளாய்வு நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை அங்கீகரிப்பதற்காக டிசம்பர் 15ஆம் தேதி நிறைவேற்றுக்குழு கூடவிருந்தது. எனினும் இலங்கை எதிர்நோக்கியுள்ள அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் டிட்வா சூறாவளிக்கு பின்னரான சவால்களை எதிர்கொள்ள அவசர நிதியுதவியை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் அண்மையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தது. கோரிக்கை தொடர்பில் பரிசீலனை மேற்கொள்வதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு நேற்று கூடியது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் துரித நிதியளிப்பு வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு 206 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியிருந்தது. ஏதேனும் நிபந்தனையின் அடிப்படையில் அவசர நிதியுதவி வழங்கப்பட்டதா என சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு நடத்திய ஊடக சந்திப்பின் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எமது நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் அவசர நிதி உதவி அனுமதி அளிக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய கொடுப்பனவு சமநிலை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக அவசர நிதி உதவி வழங்கப்படுகின்றது. எனவே இதற்கு நாம் பதிலளிக்கவில்லை என்றால் அது விரைவில் கடுமையான பொருளாதார பிரச்சினைக்கு வழிவகுக்கும். அவசர நிதி உதவி என்பது அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளுக்கான முக்கிய வரவு செலவு திட்ட நிவாரணமாகும். அத்தியாவசிய சேவைகளை வழமைக்கு கொண்டு வருதல், உட்கட்டமைப்பினை மீள கட்டியெழுப்புவது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி ஆதரவை வழங்குதல் என்பன இதில் உள்ளடங்குகின்றன. தற்போது இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவசர நிதி உதவி என்பது ஒருமுறை வழங்கப்படும் விடயம். அதற்கு பின்புலம் அல்லது மீளாய்வு நிபந்தனை இல்லை. இலங்கையை பொறுத்தவரை நாம் மிக நெருக்கமாக பணியாற்றி வருகின்றோம். எனவே இலங்கையில் உள்ள பிரச்சனையின் ஆழத்தை நாம் நன்கு அறிவோம். எனவே முன் நடவடிக்கைக்கான நிபந்தனை இலங்கைக்கு பொருந்தாது. இது கடன் நெருக்கடியை மேலும் அதிகப்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 5வது மீளாய்வை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைத்துள்ளோம். 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் நாங்கள் இலங்கைக்கு வருவோம். அது தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபடுவோம். அதில் பல விடயங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை உள்ளது. அவசர நிதியுதவி தொடர்பில் அரசாங்கத்தின் பதில் என்ன? இந்த அவசர காலத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட உதவிக்கு அரசாங்கம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இது அவசர மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் மீள் புனரமைப்பு முயற்சிகளுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி ஒழுக்கம் மற்றும் கடன் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நிதியை பயன்படுத்துவதில் உள்ள வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் அரசு நிதி முகாமைத்துவ சட்டத்திற்கு இணங்க செயற்படுவதாக அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.